Hi, hello, welcome to Max Suma channel to CBSE Mathematics Probability. Probability இப்போ நம்ம exercise 13.3ல already 6 sum பார்த்துட்டோம். இப்போ 7 and 8 பார்க்க போறோம். ரெண்டு சம்மே ரொம்பவே ஈஸி. An insurance company insured 2,000 scooter drivers, 4,000 car drivers and 6,000 truck drivers. The probability of accidents 0.01, 0.03 and 0.15 respectively. One of the insured person meet with an accident. What is the probability that he is a scooter driver? ஸோ எல்லாமே டைரெக்டாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டலாம். இப்போ இங்கே எத்தனை இருக்குது? 3 இருக்குது. ஓகேவா, இது வரைக்கும் நம்ம 2 பார்த்தோம். இப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ ஃபோர்த்து காரு, ஸ்கூட்டர், ட்ரக்கு. ஓகேவா, அப்போ E1, E2, E3 எடுத்துக்க வேண்டியது தான். So let E1, E2 and E3 be the respective events that the driver is a scooter driver, car driver and a truck driver. அப்புறம் ஏ என்ன எடுக்கணும், இதுதான் நம்ம என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சது அதை கரெக்டாக ஆகிட்டிங்கன்னா அப்படியே ஃபார்முலாவில் பேஸ் தீரத்தில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ வந்து கிவனாக இருக்கணும். இன்சூர்ட் பர்சன் மீட் வித் அன் ஆக்சிடென்ட், அதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஓகேவா, எது மூலயமா இருக்குன்னா ஈஸியாக ஸ்கூட்டர் டிரைவர் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. அப்போ ஏ வந்து என்னது? ஈவன் தட் பர்சன் மீட்ஸ் வித் அன் ஆக்சிடென்ட். ஓகேவா, ஸோ அப்போ தேர் ஆர் 2,000 ஸ்கூட்டர் டிரைவர்ஸ், 4,000 கார்னா அப்போ டோட்டல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது? 12,000 ஆகுது. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 12 வந்துடும். இப்போ பி ஆஃப் E1, பி ஆஃப் E2, பி ஆஃப் E3 கண்டுபிடிக்கணும். அப்புறம் பி ஆஃப் ஏ பார் E1, ஏ பார் E2, ஏ பார் E3. So P of E1, driver is a scooter driver, 2,000 by 12,000, 2,000 கொடுத்திருக்கு இல்லையா? E2 வந்து car driver, 4,000 by 12,000. E3 வந்து truck driver, 6,000 by 12,000. So அதை simplify பண்ணி போட்டிங்கன்னா என்ன வருது? 1 by 6, 1 by 3, 1 by 2. அடுத்து A given E1. ஸ்கூட்டர் டிரைவர் மெட் வித் அன் ஆக்சிடென்ட் 0.01 அங்கேயே கொடுத்தாச்சு. 0 பாயிண்ட்ல இருந்தால் அவங்க கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்போ இன்டூ 100/100 போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? 1/100 ஆகிடும். அதுமாதிரி 0.03 இன்டூ 100/100னா 3/100. 0.15னா இன்டூ 100/100னா 15/100. ஓகேவா? ஸோ ஸ்கூட்டர் டிரைவர் மெட் அன் ஆக்சிடென்ட், கார் டிரைவர் மெட் அன் ஆக்சிடென்ட், ட்ரக் டிரைவர் மெட் அன் ஆக்சிடென்ட். இதில் நமக்கு எது வேணும்னா ஸ்கூட்டர் டிரைவர் மெட் அன் ஆக்சிடென்ட் தான். ஓகேவா? So the probability that the driver is a scooter driver given that he met with an accident is given by P of E1 given A. So base theorem நமக்கு ஃபார்முலா தெரியும், நம்ம நிறைய ஆர்சம் பார்த்துட்டோம். எஸ்எம் மட்டும்தான் டோட்டல் ப்ராபபிலிட்டி, இது எல்லாமே என்னது? பேஸ் தியரம் தான். ஓகேவா, எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். அப்படி அப்படியே தூக்கி போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ 1/6 இன்டூ 1/100 by 1/6. இங்கே மேலே என்ன இருக்கோ அது அப்படியே கீழே. ஓகேவா, 3 ஈவெண்ட் பாருங்க, 1, 2, 3 3 இருக்குது, மறந்துடக்கூடாது. 3த்தையுமே நம்ம போட்டு சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான். ஸோ இங்கே என்ன காமனாக இருக்குது பாருங்கள்? 1/100 எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. இப்போ 1/100 எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? 1/6. இங்கே 3 கேன்சல் ஆகிடுமா? 1. இங்கே 15/2. ஓகேவா, ஸோ அப்போது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது? இந்த 100 அந்த 100ம் கேன்சல் ஆகிடும். இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 12. ஸோ 12னா 2, இங்கே என்ன வரும்? 12. இங்கே 690. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 104. 104/12. அப்புறம் ரெசிப்ரோக்கல் எழுதிங்கன்னா 12/104. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2/104னா அப்போ 1/52. சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எப்படி தெரியுதோ அந்த மாதிரி நீங்கள் போடணும். Question number 8. A factory has 2 machines A and B. 2 machines இருக்கு. Past record shows that the machine A produced 60% of the items of output and machine B produced 40% of the items. Further, 2% of the items produced by machine A and 1% produced by machine B with defective. All the items are all the items are put into one stockpile and then one item is chosen at random from this and is found to be defective.
வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் வாஸ் ப்ரொடியூஸ் பை மிஷின் பி. அவ்வளோதான். இதுவும் ஈஸியாக தான் இருக்கு இல்லையா? ஸோ E1 E2 நம்ம என்ன எடுத்துக்கலாம், மிஷின் ஏ மிஷின் பின்னு எடுத்துக்கலாமா? இப்போ பி ஆஃப் நீங்கள் E1 E2 எதை எடுக்கணுன்ற உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா E1 E2 நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 1 வரணும். ஸோ ஒன்றுன்னு வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே மிஷின் எடுத்துக்கலாமா, எவ்வளோ ஐட்டம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை எடுத்துக்கலாமா, E1 E2. அதுக்கப்புறம் A bar E1 A bar E2. இப்போ ஏவா எதை எடுக்குது, ஃபவுண்ட் டு பி டிஃபெக்டிவ், கிவன் ஃபவுண்ட் டு பி டிஃபெக்டிவ். ஓகேவா? அப்புறம் மிஷின் பியால் டிஃபெக்டிவ் ஆனது எவ்வளோ, அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். So let E1 and E2 be the respective events of item produced by machine A and B. Let X, ஏன் இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துருக்குன்னா ஏபி ஆல்ரெடி இருக்கு இல்லையா, அதனால குழம்பிட போதுன்னு எக்ஸ் எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி எல்லாமே ஏன்னு எடுத்தோம் இல்லையா, இதில் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். Let X be the event that the produced item was found to be defective. So P of E1 60%, 60% னா 60 by 100, அப்போ 3 by 5. அடுத்தது மிஷின் பி E2 40 by 100, அது சிம்பிளிஃபை பண்ணால் 2 by 5. ஸோ அப்போ ஏ ப்ரொடியூஸ்டு ப்ராபபிலிட்டி தட் மிஷின் ஏ ப்ரொடியூஸ் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் P ஆஃப் எக்ஸ் பார் E1. இதுக்கு முன்னாடிலாம் ஏ போட்டோம், இங்கே எக்ஸ், அவ்வளோதான், வேற ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. 2 by 100 மிஷின் பியால் 1 by 100. இப்போ டிஃபெக்டிவ் ஐட்டம் ப்ரொடியூஸ்டு பை மிஷின் பி. அப்போ E2. ஓகேவா? பினா E2 தான் நீங்கள் எடுக்கணும். இதை கேர்ஃபுல்லாக போடணும். So the probability that the randomly selected item was from machine B, given that it is defective, is given by P of E2 bar X. By using Bayes theorem, we obtain. So Bayes theorem எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும். ஓகேவா? தேங்க்யூ.